ஹலோ 10th பசங்களா, என்னடா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கா? ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். இப்போ நம்ம கிராமர்ல இருந்து குட்டியா ஒரு டாபிக் பார்த்தரலாம். ஆல்ரெடி இதை படிச்சிருப்பேன், ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட கிராமர் செஷன்ல கொஸ்டின் நம்பர் 25 பங்க்சுவேஷன் வருமா? அந்த பங்க்சுவேஷனுக்கு என்னெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை தான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ பங்க்சுவேஷனுக்கு இந்த 5 முக்கியமான பங்க்சுவேஷன் மார்க் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா 2 out of 2 வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றேன் பார். இப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் பேசிக்கான 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி லெட்டரை கேபிட்டல் பண்ணணும், சரியா? ஸோ கேபிட்டல் லெட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா அது ஃபுல் ஸ்டாப்பா இல்ல கொஸ்டின் மார்க்கா, அதுவும் இல்லைன்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க்கா, இது மூணுமே எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஸோ ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிகிற இடத்துல, சரியா? அதுல எந்த ஒரு கேள்வியும் வராது. இட் வில் பி அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதுல ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும் அதை படிக்கும் போது. இங்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் மார்க் எங்க யூஸ் பண்ணுவோம்? WH வேர்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ, டூ அப்படிங்கிற வேர்ட் எங்கெல்லாம் வருதோ இங்க எல்லாமே நம்ம கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலா எக்ஸ்கிளமேஷன். எக்ஸ்கிளமேஷனா என்ன? ஆச்சரியக்குறி, ஆச்சரியமா மகிழ்ச்சியா பேசுற எல்லா இடத்துலயும் எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரப்போகுது. ஸோ இப்போ இதுலயே உனக்கு 1 2 3 4 தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் எங்கெல்லாம் கமா யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் நம்ம கமா யூஸ் பண்ணுவோம் சொல்லு பார்க்கலாம். நம்மளுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு, செட் தட் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம கமா யூஸ் பண்ண போறோம். ஸோ செட்டு நீ எங்கெங்கெல்லாம் பார்க்குறியோ, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல செட் பார்த்தனா முன்னாடி யூஸ் பண்ணும். லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல செட்டு பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி, சரியா? செட்டுக்கு முன்னாடி அந்த கமா இருக்கணும். இது ஒரு இடத்துல. அண்ட் ரெண்டாவது, ஏதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்தாங்கன்னா, சரியா? ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து டொமேட்டோ, பொட்டேட்டோ, பிரிஞ்சால், கடைக்கு மளிகை சாமான் போடும்போது அப்படியே லைன் எழுதிட்டு வரல, அதுக்கு பக்கத்துல அதான் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கமா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ல யாரு? சுரேஷ், ரமேஷ், பாபு அப்படின்னு சொல்லும் போது எல்லா இதுக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் போடுறோம் இல்லையா? ஸோ எல்லா இதுக்கும் நம்ம கமா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கமா வந்து இது ஒன்று. ஃபோர்த்தா நீ என்ன பார்க்க போறேன்னா, எங்க கொட்டேஷன் மார்க் போடுது. ஸோ கொட்டேஷன் மார்க்னா இன்வெர்டட் கமா, அவ்வளவுதான். இன்வெர்டட் கமா எங்கெல்லாம் போடுவோம் நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் கமா ஞாபகம் இருக்கா? டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? எக்ஸாக்டா பேசின வார்த்தைகளை தான் நம்ம கொட்டேஷன் பண்ணி காட்டுவோம், அப்படிதானே? ஸோ எக்ஸாக்டா பேசுற வார்த்தைகளை இங்க கொட்டேஷன் பண்ணி காட்டுறது தான் நம்மளுக்கு இன்வெர்டட் கமா. ஸோ இது எல்லாமே நம்ம இதுபடிதான் கொஸ்டின் அமையும். முக்கால்வாசி இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லயே இருந்து கூட கேட்டுருவாங்க. ஸோ புக் பேக்ல இருந்து தான் கண்டிப்பா வரும். ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீ மக்கப் பண்ணுன்னு சொன்னா 2 மார்க்குக்கு அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால இதோட ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். அண்ட் அந்த பங்க்சுவேஷன் படிக்கிறதுக்கு பேசிக்கான விஷயம். இதை தாண்டி எனக்கு என்ன தெரியணும்? கண்டிப்பா கோலன் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும், சரியா? கோலன் அண்ட் செமிகோலன் எங்க யூஸ் பண்ணணும், தென் அப்பாஸ்ட்ரஃபி நான் எங்க யூஸ் பண்ணணும், ஃபைனலா ஹைஃபன், சரியா? ஸோ இது வந்து நீ எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிற விஷயம். திஸ் இஸ் மேஜர். கம்ப்ளீட்டா இப்படிதான் வரப்போகுது. பை சான்ஸ் இதுல இருந்து ஏதாவது கேட்டா கூட நமக்கு அது எழுத தெரியும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் இப்ப சிம்பிளா சொல்றேன், சீக்கிரம் பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு நேம் ஆஃப் த பர்சன், ப்ராப்பர் நவுன், அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேஸ், மந்த், அதான் எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்க, சரியா? ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணி காட்டணும், சரியாடா? ஸோ பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ரனவுனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ப்ரனவுன்னா என்ன? பேர், அவ்வளோதான். ஹி, ஷி, இந்த மாதிரி எல்லாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீ கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாப் எங்க யூஸ் பண்ணுவேன் நான் சொல்லிட்டேன் உனக்கு. வெறும் ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின் டேக், எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகளை அங்க கொடுத்துருக்கணும். அந்த சென்டென்ஸ் அர்த்தமுள்ளதா இருந்தா அங்க நீ ஃபுல் ஸ்டாப் வைக்க போற. ஹி இஸ் த குட் பாய், அவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல வேற எதுவுமே இல்லை, ஃபுல் ஸ்டாப் இருக்க போகுது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாரு,
கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் மார்க் உனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கெல்லாம் நம்ம WH ஃபார்ம் போடுறோமோ, டூ, டிட், டஸ் இதெல்லாம் வந்தாலே நமக்கு அங்கே கொஸ்டின் மார்க் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்கிளமேஷன் மார்க். எக்ஸ்கிளமேஷன் என்ன? ஆச்சரியமா கேட்கறது, அப்படியே வாண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், வாவ், கிரேட், பிராவோ இப்படி எல்லாம் பேசுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்கிளமேஷன் மார்க் யூஸ் பண்ணோம், ஆச்சரியக்குறி. நெக்ஸ்ட் கொட்டேஷன் மார்க். ஸோ கொட்டேஷன் மார்க் நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் கண்டிப்பா இவங்க சொன்ன அந்த வார்த்தையை, he said I am tired. ஸோ அவன் என்ன சொன்னான், அவன் டயர்டா இருக்கான், அப்படின்னா நான் டயர்டா இருக்கேன். அப்ப நான் டயர்டா இருக்கேன் நான் சொன்னது எக்ஸாக்டா நான் இந்த வார்த்தை தான் சொன்னேன், அதை தான் நான் கொட்டேஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸோ செட்டுக்கு முன்னாடி ஒரு கமா வரணும்னு சொன்னேன்னா, ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் நம்ம கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும். கமா கமா எங்க யூஸ் பண்ணணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஓகேவா? தென் அண்ட் நம்மளோட கொஸ்டின் ஆன்சர்ல எஸ் ஆர் நோ அந்த மாதிரி ஏதாவது 2 மார்க்ஸ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு எஸ் இல்லைனா நோ கம்மா போட்டு தான் நீ ஃபர்தரா ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ கோலன் மட்டும் பார்த்துடலாம்டா. ஸோ கோலன்னா யூஸ்ட் பிஃபோர் அ லிஸ்ட் விச் மீன்ஸ் இங்க பார், ஹீ பாட் மெனி திங்ஸ். ஸோ அவன் நிறைய பொருள் எடுத்துட்டு வந்தான். எந்த திங்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இந்த மாதிரி அந்த அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை அடுக்கிறது. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கோலனை நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் செமிகாலன். செமிகாலனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் இட் வில் பி லிட்டில் ஸ்ட்ராங்கர் தென் காமா. யூஸ்டு டு கனெக்ட் டூ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். இங்க பாருங்க, he is honest, அதனால எவ்ரி ஒன் ட்ரஸ்ட் ஹிம். அப்படியா? ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்னோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு, ரொம்ப க்ளோஸா கனெக்டடா இருக்கு, அதை காட்டுறதுக்காக நம்ம செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அப்போஸ்ட்ரஃபி. அப்போஸ்ட்ரஃபி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது என்னோட பொருள், மைண்ட், பொசஷனை காட்டுறதுக்காக. அந்த புக்கு யாருது, அந்த புக்கு ரவியோட புக்கு. இது யாருது, இது பிரியாவோட பென்சில். ஸோ அந்த பர்சனோட பொசஷனை காட்டுறதுக்காக நம்ம அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ரவிஸ் புக் டு ஷோ கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம், டோன்ட், காண்ட், ஐ எம். சரியா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐஃபன், யூஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரி வேர்ட்ஸ்னா இங்கே பாரு, வெல் நோன், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, இந்த மாதிரி உனக்கு கொடுத்தாலும் ஐஃபன் கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, அதனால நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவ. சரியா? ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஐஃபன் யூஸ் பண்ணணும். இப்போ டைரக்டா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் காட்டுவேன். அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் உனக்கு தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. வாட் இஸ் இங்க பார்க்கலாமா? ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் பங்க்சுவேஷன் மார்க் என்ன மாதிரி பிளேஸ் பிடிச்சிருக்கு, ஹீ போட போகிறோம் விச் மீன்ஸ் நம்ம கேபிட்டல் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் லெட்டரை, செட்க்கு பக்கத்தில் கமா போட போகிறோம், அவங்க சொன்ன வார்த்தையை எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் போட போகிறோம், அண்ட் அந்த ஃபுல் ஸ்டாப்பையும் சேர்த்து தான் நீ அந்த கொட்டேஷனை கவர் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீ கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணக்கூடாது, தென் இட் வில் பி ராங். இதையும் சேர்த்து அந்த கொஸ்டின் மார்க்கா, எக்ஸ்கிளமேஷனா, ஃபுல் ஸ்டாப்பா அதையும் சேர்த்து தான் நீ வந்து அந்த கமாவை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவாடா? ஸோ மெயின் பங்க்சுவேஷன் ரூல், யூஸ் கமா ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் வேர்ப் விச் மீன்ஸ் இங்கே இந்த செட் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இங்கே தான் கமா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வெயிட். ஸோ 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அந்த 5 எக்ஸாம்பிளும் உனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்க்கு ரெடி. அந்த 2 மார்க்ஸ் உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். சரியா? ஸோ பார்க்கலாமா? இங்கே பாரு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாரு. ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், he asked. ஸோ இங்கே have you come from homes, நீ ஹோம்ஸ் வீட்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்றத வந்திருக்கீங்களா அப்போ கொஸ்டின் மார்க்காக கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே நம்ம ஹெச் கேபிட்டல் பண்ணணும். have you come from homes. ஸோ ஹோம்ஸ் வீட்லேருந்து வரீங்களா? அப்போ நான் கொஸ்டின் மார்க் போட்டுட்டேன். இதை தான் இவங்க எக்ஸாக்டா கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நான் போட்டுட்டேன். சரியா? அப்போ he asked, அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இந்த ஹீயை கேபிட்டல் பண்ணுவியா? பண்ணக்கூடாது. ஏன்னா இது இன் பிட்வீன்ல சென்டென்ஸ்ல வந்து இதே ஹெச் வந்து ஹீ ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சுன்னா நீ முன்னாடி கேபிட்டல் பண்ணலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வேர் யூ ஆர் நாட் அ குட் ஸ்டூடெண்ட், I asked. ஸோ இப்போ நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், நீ குட் ஸ்டூடெண்ட் இல்லையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க குட் ஸ்டூடெண்ட் தானே? ஸோ W கேபிட்டல் பண்ணியாச்சா? வேர் யூ நாட் அ குட்
ஸ்டூடெண்ட். இதை தான் நான் கேட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுட்டேன். நான் கேட்ட எக்ஸாக்டான இந்த வார்த்தையை கொட்டேஷன் போட்டுட்டேன். ஐ எப்போவுமே நம்ம கேபிட்டலில் தான் போடணும், சரியா? ஐ ஆஸ்ட், ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு அந்த 5 ரூல்ஸ் கரெக்டாக படிச்சுட்டேன்னா அந்த 5ஐயும் மாற்றி மாற்றி சொல்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா படித்தது எல்லாமே ஒரு சேஃபர் சைடுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே பாரு, that's my delicate area said Prospero. ஸோ இங்கே that's அப்படின்னு சொல்லும் போது ப்ராஸ்பரோட டெடிக்கேட்டடான ஒரு பர்சன், அவ என்னோட ஏரியல், ஸோ எனக்கு விசுவாசமா இருக்கிற அப்படின்னு ஒரு பொசிஷனை அவங்க காட்டியிருக்காங்க. அப்போ பொசிஷன் காட்டினா நம்ம என்ன பண்ணணும்? அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணணும். டி கேபிட்டல் பண்ணிட்டு தட்ஸ், சரியா? அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு that my delicate ஏரியல். ஏரியல் ஒரு பர்சனோட பேர் இல்லையா நமக்கு அந்த ஸ்டோரியில? ஏரியல் என்ன சொல்லணும்? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன். இங்க இப்போ நான் போட்டுட்டேன், that's my Ariel. It's just a sentence, no question mark, no exclamation mark, just a statement. ஓகேவா? ஸோ இப்போ செட் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? செட் எங்க வந்தாலும் நம்ம கமா போடணும். அப்போ இந்த இதுல கமா போட்டுட்டு செட் அப்படின்னு போட்டுட்டு ப்ராஸ்பெரோ பிஏ கேபிட்டல் பண்ணணும், சரியா? ப்ராஸ்பெரோ ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சின்ன சின்ன இதுதான் இருக்கும். இந்த கமா இப்போ புதுசாக கற்றுக்கிட்டோம் இல்லையா? கமாவை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். we had ghost, I said. ஸோ we had ghost, இதை தான் நான் எக்ஸாக்டாக சொன்ன வார்த்தை. we had ghost, எக்ஸாக்டாக நான் சொன்ன வார்த்தையே இதுதான். அப்போ நான் we had ghostன்னு சொல்லிட்டேன். அது கொஸ்டின் மார்க் கிடையாது, எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, ஒன்றுமே இல்லை. I கேபிட்டல் பண்ணியாச்சு, said, I said, full stop. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அந்த 5ஐயும் நீ மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போற, அது கூட பொசிஷன் மட்டும் பார்த்துக்கோ. ஓகேவா? do you know the symptoms asked Smith? ஸோ ஸ்மித் வந்து கொஸ்டின் கேட்குறான். அப்போ டி கேபிட்டல் பண்ண போறோம். you know the symptoms, சரியா? ஸோ எஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன், கொஸ்டின் மார்க் போட்டுட்டு க்ளோஸ் கொட்டேஷன் போடலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுட்டு க்ளோஸ் கொட்டேஷன் போட்டு ஆஸ்ட் ஸ்மித் அப்படிங்கிறது பேர் இல்லையா? அப்போ அதை கேபிட்டல் பண்ணி காட்டணும். அவ்வளோதான்டா. ஸோ இந்த 5 தான் பேசிக், கண்டிப்பாக அதில் இருந்தால் வரும். எக்ஸ்ட்ராவா அப்பாஸ்ட்ரஃபி, செமிகோலன், கோலன், இதை மட்டும் கற்றுக்கோ எங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பங்க்சுவேஷன் ஈஸியாக இருக்கா? இன்னமும் இந்த கிராமர் டாப்பிக்கை, இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்குது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்குது, 1 by 1 வந்துட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமாக குயிக்காக படித்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.